கர்நாடகாவில் 7 வனத்துறையினரை கூண்டில் அடைத்த கிராம மக்கள். புலியை பிடிக்காததால் ஆத்திரம். கர்நாடகாவில் பந்திப்பூர் அருகேயுள்ள வனப்பகுதியில் புலியை பிடிக்காமல் அலட்சியமாக செயல்படுவதாக கூறி வனத்துறையினர் 7 பேரை கிராம மக்கள் கூண்டில் அடைத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்நகர் மாவட்டத்தில் பந்திப்பூர் தேசிய வனவிலங்கு காப்பகம் அமைந்துள்ளது. இந்த காப்பகத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் கடந்த 6 மாதங்களில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட ஆடு மாடுகளை புலி சிறுத்தைகள் பிடித்து தின்றது. அதேவேளையில் புலிகளை பிடிக்காமல் வனத்துறை அலட்சியமாக செயல்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் 2 மாடுகளை புலி தின்றதால் கிராம மக்கள் நஷ்ட ஈடு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் புலிகளை பிடிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை வைத்தனர். இதனிடையே குண்டலூர்பேட்டையை அடுத்த பொம்மலபுராவில் புலியை பிடிக்க வனத்துறை 7 பேர் தாமதமாக வந்ததால் அவர்கள் வருவதற்குள் புலி காட்டுக்குள் ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. அப்போது விவசாய சங்க தலைவர் ஹானூரு பிரகாஷ் தலைமையிலான கிராம மக்கள் வனத்துறை ஊழியர்களிடம் தாமதமாக வந்தது ஏன் என கேள்வி எழுப்பினர். இதனால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் கிராம மக்கள் புலியை பிடிக்காத வனத்துறையினர் 7 பேரையும் பிடித்து கூண்டில் அடைத்து முழக்கங்களை எழுப்பினர். இதையடுத்து குண்டலூர்பேட்டை வட்டாட்சியர் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் கிராம மக்களிடம் பேசி சமாதானம் செய்தனர். மேலும் புலியை விரைந்து பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கிராம மக்களிடம் அதிகாரிகள் உறுதி அளித்ததை அடுத்து சுமார் 2 மணி நேரத்திற்கு பின்னர் கிராம மக்கள் வனத்துறையினர் 7 பேரையும் விடுவித்தனர். இந்த சம்பவத்தால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.